சொல்லுது, "விஜய பார்த்ததே எனக்கு போதும். பையன் போனத பத்தி எனக்கு கவலை இல்லன்து." இப்ப இதுக்கு இல்ல என்ன சார். நீங்க சொல்லுவீங்க? நான் இல்ல பிராக்டிகலா வரேன். அன்னைக்கு களத்துல 2 கட்சி வேற சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கபிலன். நீங்களே பார்த்திருப்பீங்க. சடால்னு புலியார் சொல்லி போடுது. ஒருத்தர் வந்து 56 சட்டன்படி சட்டமன்றத்துல வந்து கவன ஈர்ப்பு தீர்மானமே கொண்டு வராரு எதிர்க்கட்சி தலைவர். சம்பந்தமே இல்லாதவன் ஒருத்தவனுக்கு வந்து கூட்டத்தொடர்ல வந்து இவனை பத்தி பேசுங்க, விவாதம் பண்ணுங்கன்னு சொல்லி கொண்டு வராப்ல மனுவை. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. முதலமைச்சர் வந்து என்ன சொன்னாருன்னா, யாரும் தான் தொண்டை சாவணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்கன்னு அந்த வார்த்தைய அங்க அவரு சொன்னாரு. அதுவே விஜய்க்கு சாதகமா போச்சு. ஒண்ணு, சட்டமன்றத்துல எடப்பாடி போயிட்டு விஜய் இது திமுகவை எதிர்க்கிறன்ற பேர்ல விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்து எடப்பாடி பேசணும்னு தப்பு. அது அவனுக்கு ஆதரவா போச்சு. அவன் நன்றி கூட சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. 2, இதேதான் சீமானும் சொன்னாப்புல. இதேதான் இங்க இருக்கிற அண்ணாமலை வந்து சென்ட்ரல்ல இருந்து இங்க எங்களுக்கு ஒரு ஹேமாமாலினி டீம் வரும்போது அண்ணாமலை போய் உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இதுக்கு காரணம் திமுகன்னு சொல்லி அங்க களத்துல போய் உட்காந்து பிஜேபி உட்காந்து முட்டு கொடுத்துச்சு. இங்கே சீமானு, அங்கே பிஜேபி, காங்கிரஸ் எல்லாம் வளைச்சு அவனுக்கு கரெக்டா சேஃபா பார்த்து பத்திரமா போய் உட்காந்துக்க, இப்ப எங்களை வந்து நீ விமர்சனம் பண்ணு அப்படின்ற மாதிரிதான் இருந்து. இப்ப நான் என்ன கேக்குறேன், விக்டிம் வந்து கோபிநாத் அவர் கேட்ட மாதிரி விக்டிம் வந்து வெளியில வந்து பேட்டி கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா எல்லாம் ஏழைப்பழப்பட்டவன், கூலி வேலை செய்யறவன். 1-2 தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வசதி இருக்கிறவன் அந்த பொண்ணு பணம் எல்லாம் எனக்கு வேணாம், உன் பணம் எல்லாம் எனக்கு வேணாம், உன் இடத்துல வந்து நான் உன் அனுசரிப்பை நான் வந்து வாங்கிட்டு போக முடியாது அப்படின்னு ஒண்ணு தைரியமா ஒரு பொண்ணு சொன்னிச்சு. மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரும் போனாங்க. கபிலன் ப்ரோ அன்னைக்கு வந்து இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல கூட எவனுமே கிடையாது, எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு அந்த 30 நாள் வரையும் விஜய் கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்ல. அவர் வந்து குற்ற உணர்ச்சியில இருக்காரா இல்ல வந்து இந்த தப்புக்கு பொறுப்பு ஏற்கிறாரா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. அதனாலதான் முதலமைச்சர் வந்து பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. ஆனா அங்க நடந்தது, அவன் லேட்டா வந்தது, மக்கள் வந்து காலையில இருந்து தண்ணி சாப்பாடு இல்லாம திணறினது எல்லாம் தெரிஞ்சு எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஆதரவான ஒரு நிலைப்பாடை வந்து எடுத்தாரு. இதெல்லாம் வந்து வேற, இது வந்து வேற, இந்த சினாரியோ வந்து வேற. நாளைக்கு வந்து ஒரு மைனர் கேண்டிடேட், இது ஒரே நிமிஷம், நாளைக்கு வந்து ஒரு மைனர் கேண்டிடேட் தற்கொலை முடிவுக்கு போகும்போது அதுக்கான காரணம் வெளியே வரும். அவங்க பேரண்ட்ஸ் வந்து உங்க பொண்ணோ பையனோ ஏன் அந்த முடிவு எடுத்தாங்கும் போது வெளிப்படையா சொல்லிதான் ஆகணும். எனக்கு டிவிக்கு தோத்ததுனால என் பொண்ணு இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு ஏதோ ஒரு காரணம், ஒரு சூசைடுன்னு இருந்தா அது ஒரு காரணம் வெளியே வரணும்ல. அப்படி வரும்போது அன்னைக்கு வந்து வழக்கு கண்டிப்பா பதிய வைப்பாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகள் நல ஆலயம் வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க. பிளஸ் வந்து பீட்டா வந்து புறாவுக்கு பெயிண்ட் அடிச்சதுக்கு வந்து அவங்க வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே இருக்கு. நாளைக்கு இது எல்லாம் இவன் வந்து ஒரு ஃபேவரபிளான பொசிஷன்ல, ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தானா இது எதுவுமே நடக்காது. இதே அடி வாங்கிட்டானா இன்னைக்கு யார் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்களோ ஏடிஎம்கே, இப்ப நீங்க சொன்னீங்களா அண்ணாமலை போய் தப்பு தப்பா டிரான்ஸ்லேட். ஒரு நிமிஷம் இருங்க. அன்னைக்கு ராத்திரி அவன் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போய் அன்னைக்கு இங்க எல்லாம் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அறிக்கைகள் விடுறதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல என்ன சொல்லப்பட்டதுன்னா, விஜய் ரசிகளை பரப்பப்பட்டாங்கன்னா ஊசியால குத்துனாங்க, கழுத்து நெரிச்சு கொன்னாங்க, காலால போட்டு மிதிச்சு வேணும்னே கொன்னாங்க, பரப்புனாங்க. ஒரே ஒரு திருத்தம், இதெல்லாம் வந்து இந்த கான்ஸ்பிரசி எல்லாம் வந்து அடுத்த நாள் நடந்துச்சு. ஒரே நிமிஷம், கான்ஸ்பிரசி வந்து அடுத்த நாள் பேசினாங்க. அன்னைக்கு நைட் என்ன பேசினாங்கன்னா, அன்பில் மகேஷ் அழுதுதான் அன்னைக்கு நைட்டு டாபிக். செந்தில் பாலாஜி எப்படி 8 நிமிஷத்துல வந்து நான் என் பண்ணிட்டு போயிடுறேன் பேசாம. அன்னைக்கு ராத்திரியா அவன் பண்ண ஆரம்பிச்சுட்டான். கோபப்படாதீங்க. இல்ல ரைட்டியா, நீங்க இப்ப ஒண்ணும் இல்லையா, இது வந்து பழைய சம்பவம். இது வந்து சுத்தி வரும் அவனுக்கு லைஃப்ல. இது அவன் கடந்து போயிட முடியாது கபிலன், இது அவன் கடந்து போயிட முடியாது. அன்னைக்கு லைவ்ல நான் ஸ்பேஸ் போட்டுட்டு இருந்தேன். ஐயா ஒத்துக்கிறேன் ஐயா. நீங்க நம்புற மாதிரி இதை கடந்து போயிட முடியுமா? ஓப்பனா சொல்லுங்க. இந்த விஷயத்துல அவன் கடந்து போயிடுவான். எதுக்காக இவ்வளவு பயத்துல லாஸ்ட் பிரச்சாரத்துல வந்து என்ன ஏன் மேல பழிய போடுறீங்க அப்படின்னா அவன் சிக்கிக்கிட்டான். உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். அவன் மேட்டர் இல்லாம திருப்பி அதையே ரொட்டேட் ஆக மாட்டான். இது அதே மயிராண்டி அன்னைக்கு ஏர்போர்ட்ல வந்து 32 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லி கேட்டாங்கல்ல, அப்ப சொல்ல வேண்டியதானே ஏன் மேல பழிய போடுறீங்க அப்படின்னு அன்னைக்கு பேச வேண்டியதானே. அவன் சிக்கிக்கிட்டாங்க. இவன் பயங்கர கிரிமினலா இருக்காங்க கபிலன், நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. இவன் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கான்னா 500 கோடி ரூபாய் படத்தை வெளியே விட்டுட்டு இன்னைக்கு கப்பு சுப்புன்னு உட்கார்ந்து தெரியுது. அவன் கிரிமினல் தெரியுது இல்ல.
அவன் மேல ஏன் எஃப்ஐஆர் போடல? ஏங்க டமன்னு ஷூட்டிங் எடுத்துட்டு போய் சுற்ற முடியும், அப்படியே உளுந்துருங்க அந்த மக்கள் எல்லாம். அப்படியே பரிதாபமா நாளைக்கு கடவுளை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கோவில்லாம் கட்டிடுவாங்க கபிலன். இந்த கோவில் கட்டின கதையெல்லாம் பெரிய விஷயமா இருக்குல்ல, உங்களுக்கு புரியல? குஷ்புக்கு கோவில் கட்டி வச்சிருக்கிறாங்களே. இவனை வந்து பர்மனண்டா வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர் ஆக்கி இவனை வந்து இன்னைக்கு வந்து இவனை அடிச்சு பர்மனண்டா ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர் ஆக்கி இவனுக்கு அனுதாபத்தை ஏற்படுத்தி இந்த சனியை வந்து ஒரு 50 வருஷத்துக்கு நம்ம தாலியா இருக்கணுமா? அண்ணாமலை தம்பிடான்னு பாட்டை பாடிவிட்டு என்னைக்கு வந்து காக்கான்னு கடிச்சான் அவன், என்னைக்கு வந்து அவன் வேற விதமா பேசுறான், நீங்களே புரிஞ்சுக்கிடுங்க. இவனை வளர்த்து விட்டது நம்ம எங்கெங்க வளர்த்தோம்? இந்த நாயே வந்துருச்சுங்க கூடிய ஒண்டுணியாட்டம் ஒண்டி வந்துட்டு திடீர்னு இப்படி எல்லாம் பண்ணுன்னு நீங்க நினைச்சோமா நம்ம நினைச்சோமா? சொல்லுங்களேன், உண்மையா சொல்றேன். ஆனா இவெல்லாம் அப்படிலாம் இவெல்லாம் ஒரு கேவலமான ஒரு மனுஷன் புரியல, இன்னைக்கு புரிஞ்சிருச்சு. அதெல்லாம் கிடையாதுங்க. சன்வெட்டருக்கு இல்லாம விஜய் வந்து வந்துட்டானாங்க சினிமால. இதே அஜித்தை வந்து அடிச்சு காலி பண்ணது யாருங்க? ஐயா சினிமாவை ஒரு பக்கம் ஓரமா தள்ளிருங்க. அவன் 500 கோடி சொத்து கித்து, எனக்கு அந்த இழவே வேணாம், தூக்கி ஓரமா போடுங்க. எனக்கு ஜனநாயக இழவு வேணாம், அவன் சினிமா கரியர் இழவு வேணாம், எனக்கு அவன் மத்த வீட்டுல இழவு இழுத்தான் இல்லையா, அந்த இழவை மட்டும்தான் இந்த இழவை நான் இழுக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டா நான் கேட்கிறேன். இப்ப அவன் கரூருக்கு நடந்த மாதிரி இப்ப அவன் அடுத்து மே நாள ஒருவேளை ஏதாவது நடந்ததுன்னா தான் மேல பழி வந்துடக்கூடாதுன்னு உங்க மேல போடுறான் பழிய. என்ன பண்ண போறீங்க மட்டும் எனக்கு சொல்லுங்க. இல்ல மே நாள் நடந்ததுக்கு அவன்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சி கில்ட்டி கான்சியஸ் அவன்கிட்ட இருந்து யாராவது பாத்தீங்களா? இதேதான் வந்து மே நாளுக்கு முன்கூட்டியே பண்றான் அவன். தலபிளட் விஜய்ன்றவன் ஒரு புறம்போக்கு எச்சக்கலை, ஓகேவா? அந்த புறம்போக்கு எச்சக்கலை வருத்தப்படல, எனக்கு அதை பத்தி கவலை புண்டையே கிடையாது. இங்க பழிய திமுக மேல போட போறான். திமுக என்ன பண்ண போகுது? திமுக அதிமுக மேல பழிய போடுறான். இப்ப திமுக அதிமுக என்ன பண்ண போகுது? இல்ல ப்ரோ, அவனை வளர்த்து விடக்கூடாது ப்ரோ, அதனால கம்முன்னு இருந்துரும் ப்ரோ. இருக்க போறீங்களா? இல்ல பரப்பி விடுறான், என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க எனக்கு. நான் தெளிவா இருந்துப்பேன்ல, நான் ஸ்பேஸ் போடாம மூடிட்டு நான் போயிட்டு போய் வேலையை பார்ப்பேன்ல. இல்லையா கபிலன், இருங்க கபிலன், நீங்க ஒரு பந்த பொட்டியில் வெடிச்சு விட்டுறதா இல்ல அந்த பந்தை வந்து விளையாடுறதுக்கு நீங்க விளையாட போறீங்களா? அதை வெடிச்சு விட்டு கொடால் குத்துறது வந்து அரசியல்ல எப்படி இல்ல? ஒரு 200 சாவு உளுந்த பிறகு கேட்கலான்ற ஐடியால இருக்கீங்களா? 200 சாவு உளுந்த பிறகு இல்ல 500 சாவு உளுந்த பிறகு கேட்கலாமா? நான் உயிர்ல அரசியல் இருக்க கூடாது, விளையாட்டு இருக்க கூடாது நான் நினைக்கிறேன். உயிர் சம்பந்தப்பட்ட விளையாட்டோ இல்ல வந்து இந்த அரசியல் இதுவோ இருக்க கூட நான் நினைக்கிறேன் சார். நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்க கண்டிப்பாங்கய்யா. இதுக்கான இது நம்ம எப்படி வாக்குறுதியா கொடுக்க முடியும்? அவன் மேல கேஸ போட்டுருவோம்னு வாக்குறுதியா கொடுக்க முடியும்? அது இயற்கையா நடக்கணுங்க, அது நடக்கும். இவன் போற பாதை சரியா இருக்குதா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. டிவிகேவோட ஹெட் பார்ட்டி ஐடியில ஒருத்தவன் அவன் கட்சிக்காரன் பேட்டி கொடுத்து வச்சிருக்கான். திமுக சதி திட்டம் தீட்டுது, அதிமுக சதி திட்டம் தீட்டுது, எங்களை வந்து பூத்திலே வச்சு அடிச்சு காலி பண்றது கத்தியால வந்து அந்த ஆடியோ கேட்டீங்களா இல்லையா? இப்ப வழக்கறிஞர் அணி நாங்க செய்யாதத நாங்க செய்ய போறோம்னு சொல்லி எங்க மேல அவதூறு பரப்புனதுக்கு அவதூறு வழக்கு போடணுமா இல்லையா? இந்நேரம் ஏதோ ஒரு கண்டன அறிக்கை வந்திருக்கணுமா இல்லையா? இந்நேரம் வந்திருக்கணுமா இல்லையா? ஏன் வரல? திமுக ஹெட் குவார்டர் பார்ட்டின்ற ஐடியில இருந்து திமுக மேல சொல்றான், நீங்க நாளைக்கு மே 4ஆம் தேதி அன்னைக்கு திமுக கட்சிக்காரங்க அருவாளும் கைத்தியமா எடுத்துட்டு வந்து பிரச்சனை பண்ண போறீங்க, அங்க டிவிகே கட்சிக்காரங்களை வந்து குத்த போறீங்க அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட் இது கொடுத்துருக்காங்க, பேட்டி கொடுத்து வச்சிருக்கான், பரப்புறான் ஆன்லைன்ல. இப்ப திமுகவோட ஐடிவிங்க இல்ல திமுகவோட வழக்கறிஞர் அணி என்ன பண்ண போறீங்க? இந்த நேத்தி சின்னோரா அசோக்னு அவன் ஒருத்தன் கிறுக்கம் போய் பண்ணாம பாத்தீங்களா? பேட்டி கொடுத்தான் பாத்தீங்களா? உயிர் பயத்துல சுத்திக்கிட்டு கிடக்குறானே, அவன் பேசுனதை கேட்டீங்களா நேத்தி? இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கபிலன். இதை வந்து சீரியஸா நம்ம ஏன் எடுத்துக்கணும்? நம்பர் வரட்டும், வெளியில நம்பர் வந்தா நீங்க நம்பர்ஸ்ல தான் இவங்களை குத்தவே முடியும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அரசியல்ல வந்து ஓட்டு தாங்க, ஓட் பேங்க்ல இவன் என்ன அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ண முடியுங்க. அந்த விஷயத்துலதான் நம்ம பார்த்து அன்டெஸ்டட் பீப்புளுங்க இவன். நீங்க அதை நீங்க இப்ப பப்ளிக்கா வேற விஷயத்துல மாற்றானா அது வேற விஷயம். அப்போ இவங்க வந்து தோத்தாலும் அபியூஸ் பண்ணிட்டு சுத்துவாங்க, நம்ம யாரும் எதுவும் பண்ண போறது இல்ல, கரெக்ட்டுங்களா? இல்லங்கயா, அப்படி இல்ல. இல்ல இதுக்கு இருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவன் ஏற்கனவே ஸ்பேஸ் போட்டு எல்லாருக்குமே தெரியும், TN72ன்ற ஐடி எல்லாமே சிஎம்ஏ பச்சை திட்டிருக்கான், மினிஸ்டர்ஸை திட்டிருக்கான். இது வரைக்கும் அவன் எல்லாம் வெளில தான் சுத்திட்டு இருக்கான், அதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே. அப்போ
அவனுங்க பார்க்குறவனுங்க எப்படி இருப்பானுங்க, நம்மளை இவனுங்க யாரும் எதுவும் செய்ய முடியாது, இதே தான் நடக்க போகுது. அட்லீஸ்ட் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறமாவது டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ இதை பண்ணுங்க. இல்லைன்னா அடுத்த ஆட்சி யார் இருந்தாலும் அவனுக்கு சப்போர்ட் இருக்காது. ஏன்னா அவ்வளோ எங்களுக்கு பார்த்துட்டு இருக்கும்போது கடுப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு நல்லவனுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை மரியாதையும் இவங்களுக்கு கிடைக்குது. அதுதான் ஆதங்கம். அதான் நாங்க சொல்ல வரோம். கரெக்டியா புரியுதுங்க புரியுதுங்க. நம்ம எப்படி நீங்க சொல்றது ஜிப்சி ப்ரோ கண்டிப்பா ஜிப்சி ப்ரோ நான் ஒண்ணே நடக்கும், ஒண்ணு கண்டிப்பா ஜிப்சி நடக்கும். ப்ரோ எனக்கும் இந்த ஆற்றாமை வந்து இருக்கு. இவனை வந்து வச்சு பெல்ட்டால இருக்க மாட்டாங்களேன்ற ஒரு இது இருக்கு. இதுக்கு வந்து இளைஞர்கள் வந்து நடிகர்கள் பின்னாடி போகக்கூடாதுன்ட்டு ஒரு ரஜினி நிமிஷம். சார் வந்து ஒரு வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா? அஜித் வந்து ஒரு இன்டர்வியூல உட்காந்து என்ன சொன்னாரு, விஜய் மேல இருந்தாலும் சரி, எந்த பிரபலமா இருந்தாலும் சரி, இதுல நான் என்னையும் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்தாரா? ஒருத்தவங்க அவங்களோட பொசிஷன்ல இருந்து அவங்க என்ன ரியாக்ட் பண்ணணுமோ பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன்ல தெரியும் மக்கள் என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்கன்றது எலெக்ஷன்ல தெரியும். இவன் வந்து பொதுப்படையா ஒரு விஷயம், ஏதாவது இவன் புது மாப்பிளங்க, இவனுக்கு என்ன ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கு, இவனை வச்சு நம்ம என்ன புது மாப்பிள அதுதான் பிரச்சனை. அதுதான் மொத பாயாசம் இருங்க, நல்லா ஒரு இருக்கா நிமிஷம் நான் என்ன முடிச்சுக்கிறேன், ஒரு ரசமான்னு நிமிஷம் நான் தெரியும். முடிச்சுக்கிறேன். பேசுங்க பேசுங்க பேசுங்க. இவன் வந்து புது மாப்பிளங்க, இவனுக்கு என்ன ஓட்டு பர்சன்டேஜ் வரப்போகுது, இவன் வந்து யாருக்கு ஆதரவா வந்து செயல்பட போறான்றது இவன் வெளிப்படையா இவன் டிக்ளேர் பண்ணல. அதனால இவனை வச்சு யூஸ் பண்றதுக்காக எல்லா கட்சிகளுமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவனோட ஒர்த்து இருக்கு பாத்தீங்களா, உண்மையான ஒர்த்து ஓட் பர்சன்டேஜ் தெரிஞ்சிச்சுன்னா, இவன் ஒர்த்தா இல்ல டம்மியான்னு தெரிஞ்சிச்சுன்னா, இவனை அடிக்கிற ஆள் பிஜேபியா தான் இருக்கும். இவன் டம்மின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு தேவை தமிழ்நாட்டுல ஒரு ஆளு, தமிழ்நாட்டுல ஒரு அடிமை. அந்த விஷயம் கட்சிக்காரங்களுக்கு நீங்க தான் சொல்லணும், இவங்க மேல எஃப்ஐஆர் போடுங்க, இல்லை நீங்க தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ நீங்களா கொடுக்காம இருக்குன்னா எங்களால் சோர்வாகுது, நாங்களாம் சோர்ந்துட்டோம். இவன் மேலே ஏன் அனில்ஸ் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, இங்கே அவதூறு பரப்புறவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு எங்களுக்குலாம் ஒரு இதுவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஒருத்தன் கலைஞரை வந்து கம்ப்யூட்டர் கொண்டு வரலன்னு சொல்கிறான், அப்போ நீங்கள் அதுக்கு என்ன இருக்குது, என்ன சொல்கிறீங்க? அவங்ககிட்ட நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? இதுக்கெல்லாம் வந்து ஜெயலலிதான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இவன்லாம் வந்து காணாம போயிருப்பான். அவங்க இல்ல, அதுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு இவங்க ஜெயிச்ச பிறகு இந்த நாகரக அரசியல்லாம் வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒத்தி வச்சுட்டு உதயநிதி கையில வந்து இப்ப ஜெயிச்சா சொல்றேன், அவங்க ஜெயிச்சா உதயநிதி கையில வந்து ஒரு ஃபுல் சார்ஜ் கொடுத்து இவங்களை எப்படி டீல் பண்ண, உதயநிதி ஆட்டிடுவாரு. அவனை எப்படி டீல் பண்ணுமோ அப்படி. என்னடோ ஒருத்தர் சொல்றான் பெல்ட்டால அடிப்பேங்கிற, என்னையா இது சாதாரண மனுஷனை கை வச்சு பாருங்க பாக்கலாமே. பெல்ட்டால அடிப்பாரா, இன்னொருத்தர் நாகரிக அரசியலை தூக்கி போடுவாரா, ஓட் பர்சன்டேஜ் ஒருத்தர் பார்த்துட்டு அடுத்த 5 வருஷம் தூக்கி போடுவாங்களாம். என்னடா பேசிட்டு இருக்கீங்க? கபிலன் ப்ரோ நீங்க இப்பதான் உங்க யூடியூப் பார்த்துட்டு வரேன். அழுவுறீங்க நல்லா அழுவுறீங்க தெரியுது. நான் யாருன்னு தெரியுதா? ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னீங்களே, நீ எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்து பேசுறாராம்னு சொன்னீங்களே. அவசரப்பட்டிய இல்ல நான் அவசரப்படல, எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு டீசென்ட்டான ஓட்டு வந்துடும், எங்களுக்கு தெரியும், நம்பிக்கை இருக்கு. இல்ல இப்ப ஓட்ட பத்தியே யாரும் பேசலையே, சீட்டு தானே கமல்ஹாசனுக்கே 10% வந்துச்சு. இப்ப அழுவுறீங்க. கமல்களுக்கு 3% தான் வந்து சும்மா வாயில வட சொல்லாதீங்க. சென்னையில கூகுள் பண்ணிட்டு வாங்க, சென்னையில நாங்க 25% எடுத்து காட்டுறோம், பாக்கலாம். சென்னையில கேள சென்னையில நாங்க எடுத்து காட்டுறோம். இதுதான் வாய், இதுதான் வாய். ஆமா, நான் ஒண்ணும் ஜெயிக்கிறோம்னு வாயில வட சொல்ல, நாங்க ஒண்ணும் ஜெயிக்க போறோம்னு வாயில வட சொல்லல. அப்புறம் எதுக்கு வந்து நாங்க டீசென்ட்டான ஓட் பர்சன்டேஜ் வாங்க போறோம், அவ்வளவுதான். ஆனா இப்போ வாங்க வர்றீங்க இல்ல ஜிப்சி ப்ரோ, நீங்களா ஒரு டைம்ல எப்படி பேசுறீங்க தெரியுமா? ஆனா இப்ப பாருங்க, ஏதோ அருவாள்ல வெட்ட போறோம், ஏதோ கதை பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்களே, ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், உள்ள வைக்கணும், இது என்னது இதெல்லாம்? வந்து பேசிட்டு பர்த்துக்கு தடக்கு புடக்குன்னு பயந்துட்டோன்னு அக்கறையில பேசணும், என்ன சொல்றேன் என்னன்னு பேசணும். இவன் என்ன பேசுறான் பாத்தியா? அப்படிலாம் நடக்காதியா இதெல்லாம்? அதெல்லாம் போலீஸ்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, அருவாள் எடுத்து பூத்துக்கு வராங்க. எனக்கு இன்னும் பயம் இருக்கு. ஏன்னா நீங்க எப்போ எதை செய்வீங்கன்னு தெரியாது, புரியுதுங்களா? நீங்க மிருகம் மாதிரி திடீர்னு கட்சி கொதறிவீங்க. சின்ன பசங்க தான் ஃபாலோ பண்றோம். யாரும் ஒண்ணும் அரசியல்லே வந்து நானும் செத்துட்டு என் புள்ளைய சாவடிச்சிடுது, ஒண்ணு எங்க அப்பா அம்மாக்கு விஷம் வைக்கணுது, அந்த பயம் இருக்குதான் செய்யும். வெறி பிடிச்ச அரசியல் நாங்க ஒண்ணு பண்ணல. அரசியல்ல ஊறி போய் நாங்க புதுசா இப்பதான் வந்திருக்கோம். நீங்க தான் பண்றீங்க. நான் பயந்தவன் தான், உயிர் மேல பயம் இருக்குப்பா, நான் பயந்தவன் தான், ஒத்துக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தைரியம் கிடையாது, சரிங்களா? டயர்ல போய் சிக்கி சாவதுக்குலாம் தைரியம் கிடையாது எனக்குலாம். என்ன இந்த பாக்கெட்ல கை விட்டுவேன். வணக்கம், கேக்குதா? கேக்குது ப்ரோ. இல்ல இவர் சொல்றது சரியில்லை. இவர் வந்து நாங்க என்னமோ அரசியல்ல அருவாள் கம்பெல்லாம் எடுத்து எப்பவும் வெட்டு குத்துனால நாங்களும் இப்பதான் வந்திருக்கோம். அதெல்லாம் சொன்னது யாரா?
அதெல்லாம் சொன்னது சொன்னது யாரு? யாருடா? அதெல்லாம் ஏதோ சொன்னது ஏதோ யாருடா? ஒரு லூசு புண்டா சொன்னான்னு அதுக்காக எல்லாரையும் அப்படி எல்லாம் ப்ளேம் அந்த பண்ண இல்ல முடியாது. அந்த வீடியோ அந்த லூசு புண்டை யாருன்னா டிவிக்கு ஹெட் குவார்டர் பார்ட்டில ஒருத்தன் பேசியிருக்கிறான், விஜய் ஃபேன் ஒருத்தன் கட்சியில இருக்கிறவன். அவன் அந்த லூசு புண்டை அவன்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்கணும். எங்கள்கிட்ட வந்து கேட்க முடியுமா? சொல்லு, மைக்கன் பண்ணிக்க, மியூட் போட்டது சாரி, சொல்லு. கபிலன் நான் ஸ்பேஸ கனெக்ட் பண்றேன். மொத்தம் 1.5 கோடி பேரு நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஏதோ ஒரு புறம்போக்கு பேசினா எல்லாத்துக்கும் அருவாள் தூக்கிட்டு எவனும் அப்படிலாம் வரமாட்டாங்க. இப்ப மக்களை நல்லா பாத்துங்க. இப்ப இந்த சண்டையில பேச்சு வாக்குல 1.5 கோடி பேர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். உன்னை ரெஜிஸ்டர் பண்ணா பாத்தீங்களா? அங்க இருக்கு இவன் திருத்தணும். இதுதான் பஞ்சாயத்து. இது இதுல வரையற இகில பிகில ஏதோ ஒண்ணு நல்லா கேளு. இப்ப அப்படியே பேச்சு வாக்குல 1.5 கோடி பேர் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம பாத்தீங்களா? அங்க இருக்கு இந்த திருத்தணும். ஏன்னா 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு மொத்த சொத்து 600 கோடி தான் இருக்கு. அந்த மாதிரி கதையா இருக்கு இது. இல்ல நீங்க கூகுள்ல போட்டு பாருங்களா, என்ன சொன்னீங்களா அதே மாதிரி கூகுள்ல போட்டு பாருங்களா எத்தனை பேர் டிவிகேல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம்னு. நானும் தானே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். நானும் தானே டிவிக்கு வாட்ஸ்அப் குரூப்ல. ஒரு நிமிஷம் உங்களை தினமும் அடிக்கிற சேகுவரா முதற்கொண்டு மெம்பர் தான். அது உனக்கு தெரியுமா? உங்க ஆப்ல சேரத்தான் முடியும், வெளில வர முடியாது. ஒன் வே நீங்க சேகு வேற ஆதவன் சாட்டை அவனே புடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க. அவங்களும் எங்களை புடிச்சே தொங்கிட்டு இருக்காங்க, வேற வேலை புண்டே இல்லாம. அவனுக்கு சொல்றது ஒரு இருப்போம். நான் ஸ்பேஸ் போடுவேன், வா தயவு செஞ்சு வா, வெல்கம். இல்ல நானும் அதுக்காக தான் வெயிட் பண்றேன். நான் 4ஆம் தேதி தான் வரலான்ட்டு இருந்தேன். ஆனா இப்போ யூடியூப்ல இப்பதான் ஒண்ணு பார்த்தா கபிலன் ப்ரோ கதறாரு அப்படி இப்படின்னு சொல்றாரு. அதுக்காக என் ஸ்பேஸ்க்கு நீ வந்து கதறி போட்டு நான் கதறேன்னா கபிலன் ப்ரோ நல்லா யோசிச்சு பாருங்க. யாரு இப்ப பயப்படுறா? யாரு இப்ப அடிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு டிவிக்கு ஹெட் குவார்டர் பார்ட்டி ஐடியில இருந்து திமுக அப்படி பிளான் பண்ணுது, அதிமுக அப்படி பிளான் பண்ணுதுன்னு உட்காந்துக்கிட்டு அப்புறம் என்ன பண்றேன்னு நான் சொல்லிட்டான்னு அதையே ஒரு பெருசா வச்சுட்டு பயந்து பேசிட்டு இருக்க பத்தி அதுதான் பயம். யாருமே இதை கண்டுக்கலையே. இருபதுல இருந்து 30% ஓட்டு யார் ஐடி சத்தமா வருது? மொசக்குட்டின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, நீங்க தான் பண்ணணும். கபிலன் நீங்க சொன்னீங்கல்ல ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டாருன்னு, பாத்துடலாமா? ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டாரு நீங்க சொன்னீங்க. பாக்கலாம் பெரிய வெங்காயம் வரம் போறவங்க சவால் வரதுக்குனே வருவீங்களா கபிலன் கிட்ட? விஜய் அனுப்ப சொல்லு சவால் வரதுக்கு. ஆமா நீ ஒரு ஆள் ஒன்று பேச, விஜய் வேற வராரு. அந்த மயிர இல்ல அவன ஒரு ஆளு மயிரனா அப்புறம் என்ன மயிரடா உட்கார்ந்து ஆன்லைன்ல உட்கார்ந்துகிட்டு ஆஃப்லைன்ல உட்கார்ந்து என்னத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? யாரா கம்ப்ளைண்ட் கொடுத்தா? கொடுத்தவன அண்ணனுக்கு பாதுகாப்பு கொடுத்தது யாரா? எல்லாரும் அண்ணனுக்கு இல்ல வரையற கேவலம் என்ன வச்சு ப்ரமோஷன் பண்ண முடிவு பண்ணீங்க பாத்தீங்கடா உன் கட்சிக்கு, உன் அண்ணனுக்கு எக்ஸ்ஒய் ஃப்ரீ பாதுகாப்புக்கு. எனக்கு இல்ல இது ஒண்ணு நீங்க தேவலாம் பில்ட் அப் பண்ணிக்காத. சசாமணி அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் கிடையாது. அப்படி இல்லன்னா அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு உட்காந்துக்கிட்டு உன் ஐடி விங்ல இருக்கிறவங்க எல்லாம் ட்வீட் போட்டேன். அடுத்ததுக்கு வரேன். சரி அடுத்ததுக்கு வரேன். சரி அடுத்தது கேள்வி கேக்குறேன். வரேன். அடுத்ததுக்கு ஒரு கேள்வி கேக்குறேன். குழந்தைங்களை வச்சு எதுக்குடா அரசியல் பண்றீங்க? காசு வச்சு நீ அரசியல் பண்ற? ஓட்டுக்கு எதுக்கு காசு கொடுத்து எதுக்கு அரசியல் ஓட்டுக்கு பிச்சை எடுக்கிற? நீ கேட்டதுக்கு நேர் பதில் வாய. எதுக்கு அடுத்த ஒண்ணு பிடிச்சு கடிக்கிறீங்க? இல்ல குழந்தை ஓட்டு வாங்குறது நான் இருடா. நீ கேட்ட கேள்வி ஒரு நிமிஷம். 500 ரூபாய் ஜிபே பண்றாங்க கபிலன், நீ வேணுமா காசு கொடுக்காத மாதிரி ஓகே நாட்டம் பேசிக்கிட்டு இருக்கானுவோ. அத ஓட வை. கேட்ட கேள்விக்கு நேரவாமா. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. டேய் நான் இங்க கட்சி சாராதவன், நான் திமுக காரன் கிடையாது. இந்த கேள்வி நீ திமுக காரண்ட கேளு, அதிமுக காரண்ட கேளு. நான் பொதுவா உன்கிட்ட கேட்கலாம்ல, நீ ஒரு குடிமகன் தானே, உன்கிட்ட கேட்கலாம்ல. நீ ஒரு ஜனநாயகம் காரன் தானே, உன்கிட்ட கேட்கலாம்ல. சொல்லு என்ன மயிருக்கு முதல்ல. சரி இப்ப நான் உன்கிட்ட கேக்குறேன், வில்லிவாக்கத்துல எதுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க? வில்லிவாக்கத்துல எதுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க? அது பிரச்சனை. இங்க கோயம்புத்தூர்ல வடக்குல இப்ப வாயில தூக்கி வச்சனா இல்ல, இப்ப வாயில தூக்கி போய் வச்சனா இதுல இருந்து ஓட்டுக்கு காசு குடுக்கலன்னு நீ உன்னால சொல்ல முடியுமாடா டிவிக்கு? இந்த எலெக்ஷன்ல வாயில தூக்கி வச்சனாப்ப வில்லிவாக்கத்துல எதுக்குடா ஐயா ஓஆர்எஸ் எதுக்குடா வரையற? அப்படியே ஒரு நிமிஷம். ஓஆர்எஸ் இருக்கிறான் ஐஆர்எஸ், அந்த மயிராண்டி என்னத்துக்குடா ஸ்கூல் வாசல்ல போயிட்டு பசங்களுக்கு பென்சிலு பேனா பாக்ஸ் எல்லாம் எதுக்குடா கொடுத்தான்? ஹார்லிக்ஸ் எதுக்குடா கொடுத்தான்? டபரா செட் சில்வர் டபரா செட் எதுக்குடா கொடுத்தான்? அது லஞ்சம் இல்லையா? அதேதான் நான் சொல்றேன். அதேதான் எல்லாம். இந்த மைக்க அப்புறம் என்ன மைத்துக்கு நான் மாற்றேன்னு சொல்லி இந்த அப்புறம் என்ன மைத்துக்கு
அப்புறம் என்ன மைத்துக்கு மாற்றன்னு சொல்லி வந்து நிக்கிறீங்க நீங்க? அப்ப ஏடிஎம் அப்ப நானும் பண்ணியோட பண்ணி குட்டின்னு ஒத்துக்க. நீங்களும் ஒண்ணுதான். கரெக்டா? எல்லாரும் பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ணானுங்க, எல்லாருமே பண்ணானுங்க. போதுமா? அப்ப நீங்களும் தீத்துனதாடி, அப்ப நீங்களும் பொறுக்கி புறம்போக்குன்னு ஒத்துக்கணும். டிவி கேவல் பொறுக்கி புறம்போக்குன்னு ஒத்துக்க. உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? நாங்க வந்து கடந்த 10 வருஷமா நீங்க எல்லாம் பால்வாடின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரியா? அண்ணன் வந்து அதை ப்ரூவ் பண்ற விதமா எலெக்ஷன்ல லாஸ்டா பேசின பாரு, எல்லா பால்வாடிஸும் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி என்ன ஓட்டு போட வைங்க அப்படின்னா பாரு, அங்கதான் அண்ணன் கன்ஃபர்மேஷனே பண்ணா. பாத்தியா? என் ஃபேன்ஸ் எல்லாம் பால்வாடிஸ், அவனுக்குலாம் அறிவே கிடையாது அப்படின்ட்டு. அப்படியே எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? அரசியல்ல கேவலமான ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்றது தப்பு இல்ல. குழந்தைங்களை யூஸ் சாரி ஜிப்சி கைப்பட்டுச்சு. குழந்தைங்களை யூஸ் பண்றது தப்பு இல்ல. இங்க பாரு, இந்த நான் என்ன சொல்றேன்னா, இந்த எலெக்ஷன் ஜிப்சி ப்ரோ குழந்தைங்களை ஒன்னும் கெட்ட வழிக்கு ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்லல. உங்க வீட்டுல உள்ள அப்பா மட்டும் இப்படி செருப்பால் அடிப்பேன். ஒவ்வொரு குழந்தைய உட்காந்து கிண்டராஜா வச்சு கிண்டராஜா பேனா இந்தியால பேனாடா எருமை அறிவிட்டவன குழந்தைங்களை வச்சுட்டு அரசியல் பண்றதுக்கு பெருமை நினைச்சிட்டு இருக்கிறியா எருமை? இல்ல நான் இங்க என்ன சொல்லிக்கிறேன்னா, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஸ்பேஸ் உங்களுக்கே கிடையாது. நான் இப்பவும் சொல்லிக்கிறேன், நான் உங்களை அடிக்கிறது போறது கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஆட்சிக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு தான் ஸ்பேஸே நடக்கும். நீ வேணா வெயிட் பண்ணி பாரு. நான் இன்னைக்கே ஓப்பனா சொல்றேன், அது டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ எது வந்தாலும் சரி, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எங்க ஸ்பேஸ் அவங்களுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கும். நீ வேணா பாரு. டிவிக்கே வந்தா அடே மயிர்ல வரும். முன்னாடி சொன்னீங்கல்ல, கமல் வாங்கின பர்சன்டேஜ் கூட விஜய் வாங்க மாட்டான், சீமான் வாங்கினது கூட வாங்க மாட்டான். மறுபடியும் சொல்றேன் இல்ல உன் காதை நல்லா தோற சொல்றேன். விஜய் புண்டாமவன் வாழ்நாள் முழுக்க ஜெயிக்கவே முடியாது. கேட்டுச்சா? எங்க கேட்டதுக்கு பதில் சொல்றா. நீ தானே சொன்ன. ஒரே ஒரு ஒரு நிமிஷம் ஒயிட் பேர். நான் சீட்டை பத்தி பேசுறேன். என்ன மயிருக்கு இப்ப நீ பர்சன்டேஜ்க்கு ஓடுறீங்கடா? ஓடுகளீங்களா? சீட்டு சொல்லு. அப்ப 0 சீட்டா? அவன் ஜெயிக்க மாட்டான்டா. 0 சீட்டு உனக்கு வச்சுக்கலாம். பந்தயம் வச்சுக்கலாம். மொட்டை அடிக்கிறியாடா? வர்றவன் எல்லாம் இப்ப பந்தயம் பண்ணி இல்லடா மொட்டை அடிக்கணும், மீசை அடிக்கணும். இல்ல அடுத்த ஒருத்தன் வருவான், கபிலா உன் குஞ்சு முடியை எடுத்து ஷேவ் பண்ணிக்க. என்னடா இதான் என்னடா பந்தயம் பண்றதுக்கு வரீங்களா கபிலா கிட்ட? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் உன்கிட்ட ஆம்பளை நான் நிரூபிக்கணுமா? நான் மொட்டை அடிக்கிறேன். 150 தொகுதிக்கு மேல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிவிக்கு ஐடியும் ட்வீட் போட்டு வச்சிருக்கீங்க. நல்லா கேட்டுக்க, 175 ஐடி உன் பொண்டாட்டி எட்வின் இருக்கிறான்ல, அவங்க ஸ்பேஸ போட்டு வரையிரு. அப்பா அங்க அவேக்கன் இருக்கிறான்ல, உன் அப்பா அவேக்கணும். உன் சித்தப்ப இவன் இருக்கிறான் பாரு ராம்குமார் ஜெயில் பறவை, அவன்ல இருந்து ஆரம்பிச்சு உங்க வப்பாட்டி பாண்டா இருக்கிறான் பாரு, பலவாய் பங்கஜ பாண்டா, அவன் கொண்ட என்ன போட்டு வச்சிருக்கான்னா, ஆட்சி விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்க, களத்துல எல்லாம் விஜய் வந்து ஆட்சி பிடிச்சிருவாரு, கண்டிப்பா இந்த தடவை அவரு தான் ஆட்சி, வெற்றி நிச்சயம், கான்பிடண்டா இருங்க, மயிரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால எல்லாத்துக்கும் மேல இருக்கிற உச்சகட்ட தற்கொலை விஜய். இப்ப நான் கேக்குறேன், நீ ஆட்சி பிடிக்கலன்னா பாக்கெட்டுக்குள்ள இருந்து கையெடு, அங்க என்னத்தை போட்டு புரட்டிட்டு இருக்கிற எடு. நான் என்ன கேக்குறேன், சிம்பிளா கேக்குறேன், நல்லா புரிஞ்சுக்க. அவன் என்ன வேணாலும் போட்டோம். இங்க பாருடா, இங்க பாரு இகிலு, சிம்பிளா கேக்குறேன், குழந்தைங்களை வச்சு ஓட்டு கேக்குறது சரியா தப்பா? சரிதான்டா. நீ எப்படி பேசுவ உனக்கு அதே மாதிரி தான் ரிட்டர்ன் வரும். இல்ல ஒருத்தர் சொல்றா உதயநிதி புண்டாமவனை பத்தி எல்லாம் பத்தி பேசுறான். ரெக்கார்டிங் பேசுறான். உங்க அண்ணன் மேல ஒரு ஜெயில போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீயும் உங்க அண்ணன் ஜெயில மீட் பண்ணுவீங்க. இல்ல நான்லாம் ஒண்ணும் ஆபாசமா எல்லாம் பேச கிடையாது. நான்லாம் ஒண்ணும் ஆபாசமா எல்லாம் பேச கிடையாது. இருங்க ஒயிட் பேர் ஏதோ சொல்ல வந்தாரு, இவன் அப்புறம் உளரட்டும். நீங்க சொல்லுங்க ஒயிட் பேர். ஸ்வீப் அலை பயங்கரமா இதுவாயிடுச்சு, திமுக பதறதுன்னாங்க. இன்னும் இவன் வந்து ஒரு சீட்டாவது ஜெயிப்பான்னு இறங்கிட்டான். இப்ப ஏன் மண்டி போட்டீங்கன்னா சுவாரஸ்யமா இருக்காது. கன்ஃபார்ம் தான்.
சிஎம்னு பேசு வந்து ஒரு சீட்டாவது ஜெயிப்போம். அப்ப நீ வந்து நான் சிஎம் தான்டா, நான் கபிலனை முட்டி போட வைக்கதான்டா அப்படி சொன்னேன். சொன்னா ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாது, கபிலன் தான் சொன்னேன். சேலஞ்ச் அப்படிதான் வைக்கலாம். அப்ப உனக்கே நம்பிக்கை இல்ல, நீ அப்படியே சிஎம் தான் அப்படி சொல்றேன். இன்னைக்கு நைட் ஸ்பேஸ் போடு, ஈவினிங் வந்து அந்த க்ளோசிங் போல் அந்த ரிசல்ட் வரணும். அப்பவே தெரியும், அப்பவே அப்படியே பதறிட்டு பாத்துடலாம். பரவாயில்ல, 10 மணிக்கு வரும்டா ரிசல்ட், 10 மணிக்கு தெரிஞ்சிரும்டா, பல்லு இலிக்கும்டா, 10 மணிக்கு பல்லு இலிக்கும்டா. நீ என்ன சொல்றேன்னா சிஎம் அது பாத்துக்கலாம். நீ வந்து ஒரு சீட்டு ஜெயிப்பாரு பந்தய கட்டினா அப்பயே நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். ஒரு சீட்டு ஜெயிச்சா அவன் சிஎம் கொடுப்பான் அவனுக்கு. 45% வரும், 107 சீட்டுக்கு மேல ஜெயிக்கிறோம்டா, போதுமாடா சிஎம் ஆகுறோம், அவ்வளவுதான். இல்ல இது பந்தயம், ஏன்னா இத வந்து நாங்க கட் பண்ணி மே 4th போட முடியும், அதுக்குதான், வேற எதுவும் இல்ல. இதுதான் பந்தய கட்டுறதுக்கே சூப்பரா பண்றீங்க. மனசுக்குள்ள இதா இருக்கு, இந்த கபிலன் மாதிரி ஆளுங்க இருக்கனால அவனுக்கு கிட்ட பந்தய கட்டணும், அவனை மொட்டை அடிக்க வைக்கிறதுக்காக நான் கபிலன் கதிரையே சாவுங்கடா, கபிலன் கதிரையே சாவுங்கடா. அருவாள் எட்டு வருவாங்கன்னு சொல்ற, பூத்துக்கிட்ட அருவாள் எட்டு வருவாங்கன்னு சொல்ற, செவனேன்னு இங்க பண்ற செவனேன்னு நான் பட்டிக்கு ஸ்பேஸ போட்டு அந்த நாயை பொழந்துட்டு என்ன மோதி இருந்தேன். இன்னும் என் கூட மோதி இன்னும் என்ன பெரிய ஆளாகிட்டோம் ஜானாரி சாமி. என்ன டேய் எழுதி வச்சுக்க, நான் முகத்தை காட்ட ஆரம்பிச்சேன்னா ஒரு நிமிஷம் நல்லா ஒரு நிமிஷம் கேளு. நான் முகத்தை காட்ட ஆரம்பிச்சேன்னா யூடியூப்ல சத்தியமா சொல்றேன், உன் அண்ணனை காப்பாத்துறதுல எவனாலையும் முடியாது. எழுதி வச்சுக்க, ராம்குமார்ல இருந்து ஆரம்பிச்சு ஒருத்தனையும் விட மாட்டேன். செருப்பாலே அடி வாங்கி சுத்துவேன். பெட்டர் 3ஆம் தேதி நைட் சாயந்தரம் நீங்க போய் கமிஷன் ஆபீஸ்ல கொடுத்துருங்க இவங்க மேல கம்ப்ளைண்ட். பெட்டர், இவங்க உங்களுக்கு தான் பயப்படுறாங்க, நம்மள எல்லாம் விட்டுருங்க. நீங்க வாங்க, நம்ம பேசி கொடுத்துடலாம் வாங்க. ஏங்க அவராவது ஸ்பேஸ் போடுறாருங்க, நான் எல்லாம் ஸ்பேஸ் போடுறேன். ஏன்டா இப்ப வந்து கபிலன் ஸ்பேஸ் பார்த்து ஒரு 1000 பேர் 2000 பேர் வந்து அண்ணனுக்கு ஓட்டு போடலன்னு நினைக்கிறேன், நீ நம்புற, அதனாலதான் மேல வந்து நீ கதற. கரெக்டா? கபிலனும் ஒரு மனுஷன், அவன் பைத்தியம் தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க வெளியே. அப்ப ஏன்டா வந்து கதை, அப்ப ஏன்டா வந்து அவன் பேசினானே ஒரு சீட் கூட ஜெயிக்க மாட்டா பாத்துக்கலாம்டா, அப்ப அப்படி அசிங்கமா பேசினானே. அவன் ஒரு ஆளு மாரி, விஜய்லாம் ஒரு ஆளு மாரி. சிஎம்னு சொல்ற விட்டு நீ ஒரு இந்த சொட்ட பையன் இருக்கானே, சொட்ட பையன், அவனோட ஃபேன்ல இப்படி இருக்காங்க. நீ அந்த பாக்கெட்டுக்குள்ள தடவி பாரு, அண்ணன் பாக்கெட்டுக்குள்ள கைய விட சிலிக்கான்.